மறுநாள் காலேஜில் புதனில் ஆரம்பித்து விடுபட்ட 4 நாட்கள் நடந்த கிளாஸை பற்றி பேசியபடி அமர்ந்திருந்தனர் நந்து மற்றும் நண்பர்கள். இது 2ஆம் வருடம் என்பதால் முதல் வருடத்தை விட ப்ரொபோசல்ஸும் பாடங்களும் கடினமாக இருக்கும் என்று சீனியர்ஸ் பயமுறுத்த, அந்த கொடுமையிலும் எப்படி குதூகலம் அடையலாம் என்று கவின் அண்ட் கோ திட்டம் தீட்டி கொண்டிருந்தார்கள். சோர்வே உருவாய் வந்து கதிரை பற்றி விசாரித்த வின்சியிடம் உரிய பதிலை கூறிய அனு அவனை தனியாக அழைத்து என்னவென்று கேட்க, ஒரே விரக்தியாக பதில் அளித்தவன் கடைசியில் தான் ஒரு பேப்பரில் கேரினா அரியர், அடுத்த 6 மாதத்தில் கிளியர் பண்ணணும், இல்லைன்னா ஆப்பு தான் என்றதும் அணுவிற்கு அதிர்ச்சியாய் ஆனது. சின்ன வயதிலிருந்தே படிப்பில் தனி கவனம் செலுத்தி படிப்பவன், எதற்காகவும் படிப்பை காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்ளாதவன் இன்று யூனிவர்சிட்டி எக்ஸாமில் ஃபெயில் என்றால் அவளால் நம்பவே முடியவில்லை. ஏன் என்று கேட்டவளிடம் கேட்காதே என்று விட்டு போய்விட்டாள். அணுவிற்கா தெரியாது? அவள் ஆற்றாமையுடன் ஆறுவை பார்க்க அவள் எதிலும் சம்பந்தப்படாதவளாய் சந்தோஷமாய் பேசிக்கொண்டிருந்தாள். இன்று எப்படியும் இதற்கு ஒரு முடிவு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மனதில் முடிவு செய்து கொண்டாள். கவின் அனைவருடனும் பேசி சிரித்து கொண்டிருந்தாலும் அவன் கண்கள் என்னவோ ஜெனியை தேடி தேடி அழுத்தது. அவளை அந்த சுற்றுப்புறத்திலே காணவில்லை. வருத்தத்தை மனதிலே மறைத்து கொண்டு கேலியில் பங்கு கொண்டான். அவன் தேடியதை 2 விழிகள் கவனித்து கொண்டது. நேரமாகவும் ஒரு வழியாக அனைவரையும் கிளாஸிற்கு அள்ளி சென்று அடைத்தார்கள். உள்ளே நுழையும் போதுதான் கவனித்தான். ஜெனி நந்துவின் அருகில் அமர்ந்திருந்தாள். அவன் உள்ளே வருவது தெரிந்தும் நிமிர்ந்து கூட பார்க்காமல் சோர்ந்து போன முகத்துடன் இருந்தவளை கண்டபோது என்னதான் இதை எதிர்பார்த்திருந்தாலும் கவினுக்கு கஷ்டமாக இருந்தது. அவளையே பார்த்தபடி தன் இடத்தில் போய் அமர்ந்தவன் ப்ரொபோசல் வந்ததும் மற்றதை மறந்து பாடத்தில் ஒன்றி போனான். லஞ்ச் பிரேக்கில் கேன்டீனில் ஆரு, அனு, நந்துவுடன் அமர்ந்திருந்தவரின் அருகில் வந்து அமர்ந்தான். அவன் வந்து அமர்ந்தவுடனே அவள் எழுந்து செல்ல முயல அவள் கைகளை பிடித்து அழுத்தி அவளை அமர வைத்தான். இப்போ எதுக்கு எழுந்து போற? பேசு, சொன்னாதான் தெரியும். அப்பா ரொம்ப கோபமாக பேசிட்டாங்களா? இல்லை என்று தலையாற்றல் மட்டுமே பதிலாய் கிடைத்தது. அப்புறம் ஏன்? ப்ளீஸ் இங்கே என்னை நிமிர்ந்து பார்த்து பேசு என்று கூறியவுடன் வேகமாக அந்த இடத்தை விட்டு அகன்றவள். அவள் பின்னாலேயே இவனும் செல்ல யாரும் இல்லாத ஒரு மரத்தடியில் அமர்ந்தவள் முகத்தை மூடியபடி அளவும் கவினும் அவன் அருகில் அமர்ந்து கொண்டு அவள் முதுகை தட்டி கொடுத்தான். பிறகு, அழாத ஜெனி, இங்கே பாரு, அழறால ஒன்றுமே நடக்க போகிறதில்லை, எழுந்து உட்காரு, கண்ணத்தோட. அவள் அவ்வாறே செய்யவும், அப்பா தான் கோபமாக பேசலைல, அப்புறம் ஏன்? டாடி என் கூட பேசவே மாட்டேங்கிறார் கவின். காலையில் எழுந்ததுலேருந்து அவருக்கு எல்லாமே என் கையால் தான் செய்யணும். ஆனால் இப்போது என் முகத்தை கூட பார்க்கவே மாட்டேங்கிறாரு. கஷ்டமாக இருக்குது கவின். இதுக்கு அவர் என்ன திட்டி இருக்கலாம். என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் கவின் சிந்தனையில் ஆள அவனை நிமிர்ந்து பார்த்தவள், எனக்கு நீயும் வேணும், அப்பாவும் வேணும்டா, நான் என்ன பண்ணட்டு சொல்லு என்று அழுதபடியே கேட்க அவள் கண்களை துடைத்து விட்டபடி, உனக்கு 2 பேருமே கிடைப்போம், என் மேலே நம்பிக்கை வை, அழுறதை நிறுத்து, அழுகை மனுஷனை கோலையாக்கிறோம், நீயே சொல்லு, பொய் சொல்லிட்டு வந்தா எந்த அப்பாவுக்கு தான் கோபம் வராது? அது சரி, அன்னைக்கு எப்படி அவர் அங்கே வந்தார்? ரோட்டரி கிளப் விஷயமா ஞானப்பிரகாஷ் அங்கிள் பார்க்க வந்திருக்காரு. என்னோட ஸ்கூட்டியை பார்த்துட்டு விசாரித்து மேலே வந்திருக்காரு. ஆனால் நான் நிஜமாகவே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் டாடிக்கிட்ட ஹாஸ்பிட்டல் போனதை பற்றி சொல்லணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதை சொல்கிறதுக்கு அவர் வாய்ப்பே கொடுக்கல. இதுக்குத்தான் இப்படியெல்லாம் ஆகும்னு தான் உங்ககிட்ட வேணாம்னு சொன்னேன். இப்போ பாரு, நான் எப்படி அவரை சமாதானம் பண்ண போகிறேனே தெரியலை என்றாள். தன் போக்கில் புலம்பியவளின் வார்த்தையை கேட்டு முகம் மாறியவன் பிறகு அவள் இருக்கும் சூழ்நிலையை புரிந்து கொண்டு புன்னகைத்தபடி, இப்போ என்ன, உங்கள் அப்பாவை உன் கூட பேச வைக்கணும், அட்லீஸ்ட் திட்டவாது வைக்கணும் அதானே என்றான். ஆமாம் என்று தலையாட்டியவளை பார்த்து, ஓகே, உங்கள் அப்பாவுக்கு 3 நாள் டைம் கொடுப்போம், அதுக்கு மேலேயும் அவர் பேசலைன்னா நம்ம பிளான் ஒர்க் அவுட் பண்ணலாம் என்றான். என்ன பிளான்? அதை 3 நாளைக்கு அப்புறமா சொல்கிறேன். அவர் பாராமுகமாக இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டமாக இருக்குடா. 3 நாள் ரொம்ப கஷ்டம். ஜெலோ, பெரியவங்க நம்மக்கிட்ட கோவப்படுறாங்கன்னா அந்த அளவுக்கு உன் மேலே நம்பிக்கையும் பாசமும் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அதனால் அவர் எவ்வளோ கோபமாக இருந்தாலும் நீ அவர்கிட்ட எப்பவும் போலவே இரு என்றான் கவின். ஒருவாறு சமாதானம் பண்ணி இருவரும் கிளம்பும் நேரம் அவன் கைகளை பிடித்து கொண்ட ஜெனி, ஒருவேளை எங்கள் அப்பா என்கிட்ட பேசிட்டா அவர் பேசுகிற முதல் வார்த்தை என்னவா இருக்கும் தெரியுமா? உன் கூட பேசக்கூடாது, பழகக்கூடாது, சத்தியம் பண்ணுங்கிறது தான் என்றாள்.
அப்படி அவர் கேட்டால் சத்தியம் பண்ணிரு ஜெனி என்றவன் நிதானமாக எழுந்து போக அவன் பின்னாலேயே போனவள், எனக்கு பொய் சத்தியம் பண்ணி பழக்கம் இல்லை என்றான் கோபத்துடன். நானும் உன்னை பொய்யா பண்ண சொல்லலை, உண்மையாகத்தான் பண்ண சொல்கிறேன். நீ சொல்கிறதுக்கு அர்த்தம் புரியுதா உனக்கு? எல்லாம் புரியுது, உனக்கு தான் புரியல. நல்லா கேட்டுக்கோ. எனக்கு தேவை நீ என்ன விரும்புறியான்றது தான். உனக்கு தேவை உங்கள் அப்பாவோட பழைய அன்பு. அது கிடைக்கிறதுக்கு நாம் 2 பேரும் பேசாமல் இருக்கணும்னா சரிதான் என்றான். இதுக்குத்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டியா? நான் உன்னை பார்க்குறேனோ இல்லையோ, பேசுகிறேனோ இல்லையோ, என்னோட உலகம் எப்போவும் உன்னை சுற்றியே இருக்கும். நீ என் மேலே நம்பிக்கை வச்சு எல்லா பொறுப்பையும் என்கிட்ட கொடுத்துட்டு நான் உன்னை பார்க்கும்போது கொஞ்சம் சிரிக்க மட்டும் செய். அதை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தாலும் அதுதான் எனக்கான பூஸ்ட் என்றவன் தொடர்ந்து, இப்போதைய பூஸ்ட் சாப்பாடு தான், அதனால் நாம் போய் அதை கண்டினியூ பண்ணுவோம் என்று அவளையும் சேர்த்து இழுத்து கொண்டு கேண்டீனுக்குள் சென்றான். அவர்கள் இருவரும் போவதை மரத்தின் மறுபக்கம் அமர்ந்து ஸ்பூனால் சாப்பாட்டை அளந்து கொண்டிருந்த தீப்தி இவர்கள் பேசியதெல்லாம் கேட்டவள், ஏதோ நினைத்தார் போல புன்னகைத்தவள் சாப்பாட்டை அலட்சியமாக கீழே வைத்துவிட்டு எழுந்து கேண்டீனுக்குள் சென்றான். கேண்டீனுள் நுழைந்து அவர்கள் இடத்தில் அமர்ந்தவுடன் கவின் தன் பழைய கலகலப்பை ஆரம்பித்தான். நொடியில் மாறிய அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் ஜெனி. கொஞ்ச நேரத்தில் கவினின் நண்பர்களும் வந்து கலந்து கொள்ள அந்த இடமே ரணகலம் ஆகியது. அந்த குறும்பு கண்ணனி யார்? கவினா? எல்லாம் நேரம் லீலைகளில் திளைத்து தன் கவலை மறந்து போனால் அந்த கோதை. பேதை, இன்னும் ஒரு சீட் காலியாக இருக்கே, தலை எங்கே போச்சு என்று நந்துவை பார்த்து கேட்க அவளுக்கு புரை ஏறியது. அந்த சமயத்தில் ஹலோ என்றபடி அந்த இடத்தில் வந்து அமர்ந்தது சந்துரு அல்ல, தீப்தி. சிரித்த முகமாய் அங்கு அமர்ந்தவள் அங்கு கவினை தவிர யாரும் இல்லாதது போல் நடந்து கொண்டாள். ஹாய் கவின், ரொம்ப நாளாக பார்க்க முடியலையே. இப்போது அந்த சீனியர், அவர் பேர் என்ன? கதிர் இப்போ எப்படி இருக்காரு? பரவாயில்லையா? ஓகே, நீ சாப்பிட்றப்போ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, பார்க்கலாம், பாய் என்று ஒரு அழகான புன்னகையும் வீசி சென்றான். மற்ற அனைவரும் வாயில் இருக்கும் சாப்பாட்டை விழுங்குவதா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருக்க கவின் திறந்த வாயுடன் கண்ணை சிமிட்டு பார்த்தான். பிறகு ஜெனியிடம் திரும்பி, என்ன கொஞ்சம் கில்லு என்று கேட்க அதற்காகவே காத்திருந்தார் போல் அவன் பாதி சதையை பீத்து எடுத்து விட்டான். ஆ என்று அலறியவன், சப்பா பாரு, இப்போ வந்தவ எப்படி ஜில்லுன்னு பேசிட்டு போனான், நீயும் இருக்கியே, அவகிட்ட இருந்து கற்றுக்கோ என்றவுடன் என்ன கிடைத்திருக்கும்? அதே தான் 1562வது தடவையாக ஜெனியிடமிருந்து மொத்து வாங்கி ஜென்ம சாபல்யம் அடைந்தான். பிறகும் இப்போ வந்தது யாரு? எனக்கு தீப்தி மாதிரி தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு எனவும், டேய் அடங்குடா, அது எப்படிடா? இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் பெட்ரோமாஸ் லைட்டே தான் வேணுமா? இந்த கொல்லிக்கட்டெல்லாம் வேணாமா என்று அருண் பொறாமையில் பொங்கினான். அட நீ வேற ஏன்டா, நானே வில்லங்க ஏன் நம்மளை தேடி வருதுன்னு யோசிக்கிறேன் எனவும், ஐ சும்மா விடாதடா, நீயே முன்னாடி போய் அந்த பொண்ணுக்கிட்ட பிட்டை போட்டுட்டு இப்போ சீன் போடுவ, உன்னை பற்றி தெரியாத மாப்பு என்றான் செல்வா. ஆஹா, ஒன்று கூடி குடும்பத்துக்குள்ளே கும்மி அடிக்காமல் போக மாட்டீங்க, நடத்து என்று புலம்பும் போதே சந்துரு வந்துவிட, வாங்க சார், உங்களை தேட போய் தான் இவ்வளவு பேச்சும் என்றான். என்னடா சொல்கிற என்றவன் அவன் சொல்வதை கேட்க நேரம் இல்லாதவனைப் போல் நந்துவிடம் திரும்பி, நந்து ஃபாஸ்ட்டாக 2 வாய் ஊட்டிவிடு, பேஷண்ட் வெயிட் பண்ணுறாங்க, ஹேண்ட் வாஷ் பண்ண டைம் இல்லை என்றான் அவசரமாக. நந்து அதிர்ந்து போய் சுற்றுமுற்றும் பார்த்து விட்டு தயங்க, அங்கே என்ன பார்க்குற, எனக்கு பசிக்குது, ஊட்டி விடுறியா இல்லை பசியோடு போகட்டுமா என்று முயலவும் அவசரமாக தனது பிளேட்டிலிருந்து ஒரு வாய் தக்காளி சாதத்தை எடுத்து அவன் வாயில் திணித்தான். சாதாரணமாகவே அதை வாங்கி கொண்டவனின் கண்கள் மட்டும் ரகசியமாய் மின்ன சிவந்த கன்னங்களை மறைக்க அடுத்தடுத்த வாயை ஊட்டினான். சார் என்ற கவினின் இடை சொருகள் கேட்க, என்னடா என்றவிடம், கையில் சாப்பிட முடியலனா ஸ்பூனில் கூட சாப்பிடலாம், இதோ என்கிட்ட இருக்கே இது மாதிரி என்றான் பவ்யமாக. உன் ஸ்பூனில் சாப்பிட்றதற்கு நேரடியாக பாய்சன் சாப்பிட்றலாம் என்றான் சிரிக்காமல். அதை கேட்டு மற்ற அனைவரும் சிரிக்க, சனி பகவான் ஏசியோடு செட்டில் ஆகிட்டார் போல இருக்கு என்றான் தனக்குள்ளே. எங்கடா என்றான் அருண். எங்கே, என் நாக்கில் தான் என்றான் விரக்தியாக. ஒருவாறு சாப்பிட்டு முடித்த சந்துரு, போதுண்டா, தேங்க்ஸ் எல்லாம் என்றபடி நந்துவின் தலையை செல்லமாக தடவியவாறு எழுந்தவன் ஒரு வாய் தண்ணீரை விழுங்கிவிட்டு, மறந்துட்டேன் பாரு, லஞ்சுக்கு அப்புறம் எல்லோரும் ஃபார்மாக்லாஜி லேபுக்கு போயிருங்க என்றான். அங்கே போய் என்ன சார் பண்ணணும்? ஆர்வக்கோளாறாக
அருண் கேட்க, பழைய அம்பாஸ்டருக்கு டிங்கரிங் பண்ணணும், போடா போய் பாரு என்னன்னு தெரியும் என்று விட்டு சென்றான். அசிங்கப்பட்டான் மங்குடி மந்திரி. ஹாஹா என்று கவின் வயிற்றை பிடித்து கொண்டு சிரித்தான். கை கழுவும் இடத்தில் எல்லோரும் தன்னை பார்த்தபடி குசுகுசுவென்று பேச கொஞ்சமும் படபடப்பான நந்துவின் தோலை அழுத்தி அமைதிப்படுத்தினான் அனு. அதற்குள் கவினிடம் என்ன விஷயம் என்று கேட்டு தெரிந்து கொண்ட அருண் மற்றும் செல்வா, அவள் வந்தவுடன் மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன் என்று ஃபீலிங்கோடு பாடி அவளை கலவரப்படுத்தியபடியே லேபை நோக்கி நடந்தார்கள். லேபிற்கு உள்ளே நுழைந்ததும் எல்லோருடைய சீட் முன்னாடியும் ஒரு வேயிங் மிஷின் வைத்திருந்தார்கள். அதை பார்த்த கவின், எங்கே நான் படிக்காமல் போனால் எங்கள் அப்பா அவர் கடையில் இந்த வேலையை செய்ய விட்டுருவார்னு பயந்து தான் இங்கே ஓடி வந்தேன், இங்கேயும் இதே வேலையை கொடுக்குறீங்களே என்று நொந்து போனான். ஆனாலும் கொஞ்ச நேரத்திலேயே அந்த வேலை பிடித்துவிட மும்முரமாக அதை கொண்டு மவுத் வாஷ், பேஸ்ட் என்று செய்ய துவங்கினான். லேப் முடிந்து வெளியே வந்தவர்களை மறித்த சீனியர்ஸ், நாளைக்கு ஃப்ரெஷர்ஸ் வரப்போவதால் காலையில் சீக்கிரமே வந்து ரேகிங்கில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விட்டு போனார்கள். ஒரே குசியுடன் நாளைக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் பட்டியலிட்டு கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்த சந்துரு அணுவையும் நந்துவையும் தனியாக அழைத்து, அணுவிடம் கதிர் வீட்டில் நல்லா செட் ஆகிட்டான், அம்மா வந்துட்டாங்க, அதனால் நீ நிம்மதியாக இருப்பியான், கதிர் சொல்ல சொன்னான், இது கதிரோட நம்பர், ஃப்ரீயாக இருக்கப்போ கால் பண்ணு, இனிமேல் என்னால் இந்த போஸ்ட்மேன் வேலையெல்லாம் பார்க்க முடியாது, எதுவாக இருந்தாலும் நீங்களே பேசிக்கோங்க என்றான். பிறகு அவ்வளோதான் நீ போகலாம் என்றான். சார் இதெல்லாம் டூ மச், நந்து நான் இல்லாமல் ஹாஸ்டல் வர தனியாக வரமாட்டான் என்று வம்பிழுக்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ கிளம்பு எனவும் அவளும் சிரித்தபடியே அங்கிருந்து நகன்றான். வர்ற சாட்டர்டே உன்னை அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போக போகிறேன், பி ரெடி என்றான் போலியாக மிரட்டியபடி. சாட்டர்டேயா, அப்பா வர்றாங்களே என்றான் குழப்பத்துடன். அப்போ சரி, அவங்களையும் மீட் பண்ண வச்சிடலாம் என்றான் ஈஸியாக. நான் இன்னும் அப்பா கிட்ட ஒன்றுமே சொல்லலையே, தவிப்புடன் சொன்னவளின் தோள்களை மென்மையாக பற்றியவன், ரிலாக்ஸ் பேபி, நீ எதுவும் அப்பா கிட்ட சொல்ல வேணாம், நான் உங்கள் அப்பா கிட்ட நேரடியாக பெர்மிஷன் கேட்டுக்கிறேன், பொண்ணு கேட்க போகிறேன்னு வச்சுக்கோயேன், நீ சொன்ன மாதிரி உங்கள் அப்பாவே உன்னை என்கிட்ட தார வார்த்து கொடுக்கட்டும் என்றான் தீவிரத்துடன். பிறகு இயல்பாகி குழப்பத்தை ஃப்ரைடே வரை ஒத்தி போடு, ஏன்னா நான் 3 நாள் ஹவுஸ் சர்ஜன் கான்ஃபரன்ஸுக்கு நாளை கோவைக்கு போகிறேன் என்றான் சோகமாக. நந்து ஏற்கனவே அவன் தாயை சந்திப்பதை நினைத்து பயந்தவள் சந்துருவையும் 3 நாட்கள் பார்க்க முடியாது எனவும் சோர்ந்து போனாள். அப்போது, இப்படி முகத்தை வச்சுக்கிட்டா நான் எப்படி சந்தோஷமாக போகிறது, ப்ளீஸ் பேபி, எனக்காக ஒரே ஒரு ஸ்வீட் ஸ்மைல் என்று கெஞ்சியும் அவள் உம்மென்று இருக்க, இப்போ நீ சிரிக்கலைனா நான் எல்லாரும் முன்னாடியே கிஸ் அடிச்சிருவேன் என்று ஹஸ்கி வாய்ஸில் மிரட்ட, பயந்து போனவள் கஷ்டப்பட்டு ஈ என்று சிரித்து வைத்தாள். அதை தன் கேமராவில் பதிந்து கொண்டவன் அதன் மேல் உதட்டை பதித்துவிட்டு, நான் இந்த கிஸ்ஸத்தான் சொன்னேன், நீ எதை நினச்ச என்று அப்பாவியாய் கேட்க, ஒரு கணம் விழித்தவள் பின் செல்லமாக அவனை தள்ளிவிட்டு ஓடினாள். அவள் செய்கை அத்தனையும் அவன் செல்போன் பதிவு செய்து கொண்டே இருந்தது. இரவு ஹாஸ்டலில் தனது அறையில் சந்தோஷமாக நடமாடிக்கொண்டிருந்த தீப்தியை விசித்திரமாக பார்த்து கொண்டிருந்தாள் நந்து. நந்துவை பார்த்து புன்னகைத்தவள் அவளிடம் வந்து தான் மிகவும் சந்தோஷமாய் இருப்பதாகவும் நாளைக்கு அவளுக்கு மிகவும் முக்கியமான நாள் என்றும் கூறினாள். நந்துவுக்கு ஒன்றும் புரியாவிட்டாலும் புன்னகைத்து வைத்தவள் கிடைத்த கேப்பில் அணுவின் அறைக்கு பறந்தாள். ஆனால் அங்கு அணுவுக்கும் ஆர்வுக்கும் தீவிரமாக வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கவும் சத்தமில்லாமல் தனது அறைக்கு திரும்பினாள். அணுவின் அறையில் அணு கோபத்துடன் ஆறுவிடம், நீ பண்ணுறது தப்பு ஆறு, உன்னால் ஒருத்தன் தடுமாறி போகிறான்னா நீ தான் அதை சரி பண்ணணும், இதுக்கும் அவன் நம்ம கூடவே வளர்ந்தவன் தானே என்றவுடன் ஆர்வம் கோபத்துடன், என்ன சொல்ல வர்ற, நான் தான் அவனை ஃபெயிலாக சொன்னேனா, படிக்கிறதும் பாஸ் ஆகிறதும் அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இதில் நான் எங்கிருந்து வந்தேன் என்றான். தப்பே பண்ணாமல் யாராவது இருக்க முடியுமா சொல்லு, நாம தான் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள மன்னிக்க முயற்சி செய்யணும், அட்லீஸ்ட் அவங்கள புரிஞ்சுக்காவது முயற்சி செய்யணும் என்றான் அனு. அப்போது, அதாவது அவன் செஞ்சது தப்பு இல்லைன்னு சொல்லி அவன் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டணும், அதானே, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ அனு, அவனை மன்னிச்சாலுமே அவனோட காதலை என்னால் ஒத்துக்க முடியாது,
ஏன்னா எனக்கு இந்த மாதிரி காதல் மேலே துளி கூட நம்பிக்கை இல்லை. அதுக்காக ஒன்றை தப்பு சொல்ல வரல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்பிக்கை இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் வர்ற காதலில் தான் உண்மையும் நேசமும் அதிகமாக இருக்கும் நம்புகிறேன். அதனால் என்னை மாற்ற முயற்சி பண்ணாத. வேணும்னா அவனை மாற்ற முயற்சி பண்ணு. எவ்வளோ பெரிய டைலாக் என்று விட்டு அறையை விட்டு வெளியேறினாள். அவள் சொன்னதை கேட்ட அணுவிற்கு சோர்வாய் இருந்தது. இதை எப்படி சரி செய்வது என்று அவள் சொன்னதையே வெகு நேரம் யோசித்தவளின் மண்டைக்குள் மணியடித்தது. இதை முன்னாடியே யோசிக்காமல் போயிட்டோமே. பரவாயில்லை, இப்போவும் லேட் ஆகிடலை, சீக்கிரமே செயல்படுத்த வேண்டியதா என்று ஒரு வில்லிச்சிரிப்புடன் தன் ஃபோனை கையில் எடுத்தாள்.